அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி சிங்கம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி. 20/5/2026 தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய இந்த வருஷத்திற்கான தேர்வு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான்-இன்டர்வியூ போஸ்ட் CTS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கான அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் 20/5/2026. இந்த மாதம் 20/5 லாஸ்ட் டேட் 25/6/2026. 27 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு 2 நாள். அடுத்து 29 அடுத்த கடைசி 2 நாள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ் அது தனியாக நடக்கும். அதை தவிர்த்து நம்மளுக்கு பேப்பர் மேஜர் பேப்பர் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த இது நடக்கும். இதில் நிறையா துறைகள் இருக்குது. உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சரு, மெக்கானிக்கலு, ஆட்டோமொபைலு, ஆர்காலஜி, பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு துறையிலேருந்தும் வேக்கன்சி லிஸ்ட்டு நம்மளுக்கு ஷோ காமிச்சிருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, ஜியாலஜி அண்ட் மைனிங், அதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 8. லெவல் 20ல் வருது. பே இந்த மாதிரி ஹார்டிகல்ச்சர், ட்ரக் இன்ஸ்பெக்டரு, ஜூனியர் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸு, ஜூனியர் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே போட்டிருப்பாங்க. அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், டிரான்ஸ்லேட்டர், டெப்டி மேனேஜர் டேரிங், ஜூனியர் ஃபோட்டோகிராஃபரு, ஜூனியர் கெமிஸ்ட்ரிஸ்ட்டு, அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜர் அண்ட் ரீஜனல் மேனேஜர், தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டட்லேருந்து ஒரு 10 வேக்கண்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு இதிலேருந்தும் வேக்கன்சி நம்மளுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் சிவில் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட்டு, அதில் ஒரு 33 வேக்கண்ட்டு. இந்த மாதிரி வேக்கன்சி நம்மளுக்கு போட்டிருக்கிறாங்க. இதை வயசு ஏஜ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் முக்கியமானது. குவாலிஃபிகேஷன் எந்தெந்த இதுக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன் அதில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தேவை. அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட்டுக்கு MSCயில் படிச்சிருக்கணும். மாஸ்டர் சயின்ஸ் டிகிரி இன் ஜியாலஜி ஆர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் டிகிரி இன் அப்ளைடு ஜியாலஜி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி இன் ஹைட்ராலஜி. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் என்ன டிகிரி வேணும் அப்படிங்கிறது இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற காலத்தில் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு இதுக்கு பார்வை புலத்துக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது.
டிரான்ஸ்லேட்டர் தவிர்த்து அதுக்கு அடுத்து எக்ஸாம் இதுக்கு வந்து பேட்டர்னு. ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க்கு. சரிங்களா. அடுத்து பார்ட் பியில் வந்து டிகிரி லெவலில் வந்து என்னது ஜிகே 75 கொஸ்டின். பார்ட் சியில் எஸ்எஸ்எல்சி வந்து 25 கொஸ்டின். இது வந்து பேப்பர் 1ல் இருக்கும். மொத்தம் 200 கேள்வி, 300 மார்க்கு. அது பேப்பர் 1ல். தமிழில் ஒரு 100, ஜிகே 75, இது வந்து ஒரு 25ங்களா. அடுத்து நம்ம ஸ்கோரிங் ஏரியா பார்ட் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர். ஜியாலஜினா ஜியாலஜி, அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சரு, ஹார்ட்டிகல்ச்சர்னா ஹார்ட்டிகல்ச்சரு. இது புரியுது. இதில் வந்து பேப்பர் 2ல் டிகிரி பிஜி மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 200 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 200 கொஸ்டின். இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு போட்டிருக்குறாங்க, சிபிடி போட்டிருக்குறாங்க. பார்ட் பிசி அதாவது பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த மார்க்கை விட்டுட்டு டோட்டலாக பார்ட் பி மற்றும் பார்ட் சி இந்த இதை வந்து 450க்கு இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக வந்து இது ரெடி பண்ணுவாங்க. புரியுதுங்களா. பேப்பர் 1ல் பார்ட் பி ஆன ஜென்ரல் சயின்ஸோட 75 மார்க்கையும், பேப்பர் பேப்பர் 1ல் பார்ட் பி ஆன ஜென்ரல் சயின்ஸு ப்ளஸ் 25 அந்த 100 மார்க், தமிழை தவிர்த்து அந்த 100 மார்க்கையும், பார்ட் 2ல் சப்ஜெக்ட் பேப்பர் அதில் ஒரு 200 கொஸ்டின் 300 மார்க்கு. இந்த இது தான் வந்து அது ஒரு 150ங்களா, இது ஒரு 300, 450 மார்க்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்கோரிங்க்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க. என்னென்ன சப்ஜெக்ட் பேப்பர் 2 வந்து என்னென்னதுக்கு வந்து என்னென்னது அப்படிங்கிறது, என்னென்ன போஸ்ட்டுக்குரியது, தமிழா இங்கிலீஷா, கொஸ்டின்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் போஸ்ட்டு, டிரான்ஸ்லேட்டர் பதவி இருக்குல்ல, அதுக்கு மட்டும் இது தனியாக கொடுத்துருக்குறாங்க. அது அவங்களுக்கு பேப்பர் 1ல் வந்து அதே தமிழ் இது தமிழில் 100, பார்ட் பியில் வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து 75, பார்ட் சியில் வந்து பேப்பர் 1ல் தான் 25, அதுக்கு ஒரு 200 கொஸ்டின் வச்சுக்கலாம், 300 மார்க்காக. பேப்பர் 2ல் டிரான்ஸ்லேட்டருக்கு டிகிரி லெவலுக்கு 2.5 மணி நேரம் டைம் வந்து 2.5 மணி நேரம், அது ஸ்பாட்டில் தான் கொடுப்பாங்க, 100 மார்க்கு. இதை வச்சு போடுவாங்க. இது நம்மளுக்கு எப்பயுமே தெரியும், ரோஸ்டரில் தான் வந்து இது வரும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலாக கொடுக்கக்கூடிய இதான். ஃபோட்டோ சைஸு, சிக்னேச்சர் சைன்ஸு, புதுசாக அப்ளை பண்ணுறவங்க பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்ட்ரு 38 மாவட்டங்களுக்கும் 38 கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து சிலபஸ் வைஸ் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே பின்பக்கத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து இந்த டிசபிலிட்டிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும், என்ஓசி வாங்க வேண்டியது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கணும். நம்ம தான் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 வந்து தமிழ் மொழி தகுதித்திறன் தேர்வு. பத்தாம் வகுப்பு தரம். 1 இலக்கணம், இன்னொன்று வந்து சொல்லகராதி. இந்த மாதிரி வந்து தமிழுக்கு வந்து ஒரு 100 மார்க்குக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்ட் பிக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு, இதில் ஒரு 100 மார்க்கு. இது 100 மார்க் எப்படின்னா ஒரு 75 ஜிகே, ஒரு 25 மேக்ஸு, அந்த மாதிரி கொடுத்து ஒரு 100 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேப்பர் 2 அப்படிங்கிறது என்னது அக்ரிகல்ச்சரல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் அண்டு சிவில் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை வந்து பார்த்து படிச்சுக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று பார்த்துக்கோங்க. எல்லா இதுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்து இது பண்ணி வெப்சைட் இது நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கும், டிஎன்பிசி வெப்சைட்டில் பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க.
டிஎன்பிஎஸ்சி சொன்ன மாதிரி கரெக்ட் டயத்தில் தன்னுடைய இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன எக்ஸாம் டேட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணல. ஆன்லைன் அப்படிங்கிறதுனால வின்பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. எப்போ அப்படிங்கிற வருதுன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்தலுக்கு அப்புறம் தன்னுடைய முதல் நோட்டிஃபிகேஷனை 20/5/2026 அன்னைக்கு நல்லபடியாக வெளியிட்டிருக்கிறாங்க. நம்மளும் நல்லா படித்து தேர்வில் வந்து தேர்ச்சி பெறுவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.